ஷேய் எப்பா பிரம்மா பேசுகிறேன்ப்பா. டெல்லி முத்திர பேப்பர், கவர்மெண்ட் பேப்பர், கவர்மெண்ட் சீல் குத்துவான். அது எல்லாம் உள்ளே மாட்டணும்னு சொல்லிட்டார் ஐயா நீதி அரசர். நீதி அரசர் போட்டார். இப்போ அந்த கவர்மெண்ட் உள்ள கணக்கு திங்கக்கிழமை நாளைக்கு உட்காந்து அந்த முத்திர பேப்பரை அடித்து பூரா பேப்பர் அடித்து காகித பேப்பரை அடித்து அவன் வீட்டுக்குள்ளே கொண்டு போக, வெளிநாடு கொண்டு போக, வெளிநாட்டில் போய் பினாமிகளை எழுத, பினாமி இடங்களை வைக்க, பினாமிகளை சொத்து வாங்க. இங்கே உள்ள தமிழ்நாட்டில் உள்ளவன் இருக்கிறானா, டெல்லியில் இருக்கிறவனா, தாய் இந்தியா நாடு முழுவதும் இருக்கானா, அங்கே போய் சொத்துக்களை வாங்கி வீடுகளை வாங்கி கட்டி வீடுகளை வாங்கி கொடுத்து இருக்கான். அந்த முத்திர பேப்பர் உலகமே சீல் அடித்து நீதிமன்றத்தில் மாட்டணும். சீல் அடித்து வச்சுருப்பான். சீல் அடித்து பத்திரம்லாம் எங்கே பதிஞ்சு வச்சுருப்பான். அவனுடைய சரித்திரம் அந்த கம்ப்யூட்டர் கணக்கில் வெளிநாடு உள்நாடு எல்லா நாட்டிலையுமே இருக்கும். ஆதார கார்டு, அதான் அந்த ஆதார கார்டில் வெளிநாட்டில் அரசியல்வாதிலாம் வாங்கி கொடுத்துருப்பான். இந்த பல கோடி உள்ளவன்லாம் ஒரு மாதிரியாக போனவன் அங்கே வெளிநாட்டில் போய் உட்காந்து என்னென்ன செய்யணுமோ அந்த கூத்து அடித்து வச்சுருப்பான். அதெல்லாம் உள்ளே மாட்டணும். சீல் அடித்த பத்திரப்பதிவு உள்ளே மாட்டணும். புரியுதா? பத்திர ஆவணங்கள் எல்லாமே ஒரு விளையாட்டாக விளையாண்டான். கடவுள் ஒன்று இருக்காருன்னு தெரியாத அளவுக்கு விளையாண்டான். தாய் இந்தியா நாடு முழுவதும் கடவுள் இருக்காருன்னு தெரியும். வெளிநாட்டில் செத்தவனை போனவனை கும்பிட்டு இதுதான் கடவுள், இதுதான் எங்களை கடவுள்னு அவன் ஆடாத ஆட்டம் ஆடுதான். இப்போ தண்ணியிலையும் காற்றுலேயும் பூகம்பத்துலேயும் கடல் கொந்தளிப்பில் போனால் பிறகு அவனுக்கு தெரியும் கடவுள் ஒன்று இருக்காரா, நம்மளை படைக்காரான்னு வெளிநாட்டுக்கார பேருக்கு இனிமேல் தான் தெரியும். புரியுதா? இந்த பேருக்கு தெரியும். தெரிஞ்சிருந்தோம் அந்த ஒரு ஆட்டம் அங்கேருந்து அவன் நடத்துகிற மாதிரி இங்கே உள்ள அந்த கூத்தடிக்காம பார்த்தியா, செத்தவனை போனவனை கும்பிட்டு கடவுள் நீதி அரசர் உட்கார்ந்துருக்காரு. நீதிமன்றத்தில் ஜட்ஜி ஆணு பெண்ணும் புரிஞ்சுக்கப்பா. எல்லா நீதிமன்றத்துலேயும் ஜட்ஜி எல்லாம் மாறி தான் இருக்கிய. புரியுதா? கடவுள் யாருன்னு தெரியுதா? புரிஞ்சு நடந்துக்கோப்பா. நீங்களும் புரிஞ்சு தான் நடக்கணும். எல்லாத்துக்கும் போடுற மாதிரி உங்களுக்கும் பாயிண்ட்டு நாங்கள் கொடுத்துட்டே ஆகணும். புரியுதா? சாமி கடவுள் பூமியை பாழாக்கிட்டான். அப்போ நீதி அரசர் உள்ளே உட்கார்ந்த உடனே ஆதார கார்டு, ரேஷன் கார்டு அந்தந்த சிட்டி கிராமம் ஏற்றிடுவார் உள்ளே. அதே மாதிரி அடைச்சிருவார். ஒரு பிட்டு வெளியே விட மாட்டார். அவன் கோடிக்கணக்கா பேப்பர்களை வச்சு திங்க தெரியாமல் உட்காந்துக்கிட்டு இருக்கான். திங்கிறதுக்கு வீட்டில் வாங்கி வைப்பான். 3 மாதம் வெளியே விட மாட்டார். அவன் வீட்டுக்குள்ளே பேண்டுக்கிடணும், வீட்டுக்குள்ளே அவனா குளிச்சுக்கிடணும், வீட்டுக்குள்ளே கிடந்துக்கணும். தமிழ் பண்பாடில் தமிழில் சொன்னாத்த தமிழ்நாட்டுக்கார பையலுக்கு பூரா தெரியும். கக்கூஸ் கட்டி வச்சுருக்கான். உள்ளே கிடப்பான், வெளியே விட மாட்டார். அதிகாரியிலேருந்து அரசியல்வாதி வரைக்கும் வெளியே விட மாட்டார். பல கோடி உள்ளவனே விட மாட்டார். கணக்கு போட்டார். தமிழ் பண்பாடில் அவன் உடம்புல எத்தனை பாக்ஸ் இருக்குது, எப்படி போகிறான், எப்படி உடல் உறவு பண்ணுதான், அதை எல்லாம் நாங்கள் தான் கொடுக்க முடியும். சாமி தான் கொடுக்க முடியும். புரிஞ்சுக்கப்பா. நீதிமன்றத்திலே புரிஞ்சுக்கோ. போட்டார் நீதி அரசர் கணக்கு. எல்லாம் பிடிப்பார். ஆதார கார்டு, ரேஷன் கார்டு எல்லாம் கம்ப்யூட்டர் பெட்டி, உலகமே கம்ப்யூட்டர் பெட்டி பூரா நீதிமன்றத்துக்கு போயிடும். அப்போ தெருக்காட்டுகளில் ரோட்டில் விற்கிறவனும் கம்ப்யூட்டர் வச்சுருக்கான். அது ஐயா கரெக்டாக வருவார். நீதி அரசரில் ஒரு ஜவுளி ஆவரம் பார்த்தாலும் கம்ப்யூட்டர் பெட்டி வச்சுருக்கான். எல்லாம் தூக்கி எல்லாம் கணக்கு எடுக்கையில் அறுசைக்காக உள்ளே தான் போவான், வெளியே வரமாட்டான். புரியுதா? விவசாயத்தை எது கொடுத்துருக்கு? விவசாயம் பண்ணிக்கோ, சிம்பிளாக வீடை போட்டுக்கோ, சாப்பிட்டுக்கோ, பொண்டாட்டி உள்ளையோட நல்லபடியாக இருந்துக்கோ. அப்போ விவசாயத்தை அழிக்கிற காரணம் எதுக்கு? செத்த பேய் பேப்பர் வச்சு அழிக்கான். அது அரசியல்வாதி கூத்து அடிச்சிட்டான். புரியுதா? பல கோடி உள்ளவன் கூத்து அடிச்சிட்டான். அடிக்க நிலங்களை பூரா பலாக்கு தான் பில்டிங்காக போடுதான். அது எவ்வளோ பெரிய தப்பு. குற்றத்தில் மேல் குற்றம். ஒரு நாடு சாப்பாட்டுக்கு உணவு இல்லாமல் தத்தளிக்கு, அதுக்கு தான் விவசாயத்தை கொடுக்காரு. அப்போ எல்லாம் அழிச்சிட்டா சாப்பாட்டு உணவுக்கு என்ன செய்ய முடியும்? நீ சாப்பிட்டானே செத்தானே அப்படின்ட்டார் ஐயா. இந்த மானிட பிறவி சேட்டை ஓவரா பண்ணியிருக்கேன். பூரா பூமியில் விலங்குகள், பறவைகள் பூரா அதுகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும்னு சிந்திச்சிட்டார் ஐயா. அதுகளுக்கு சாப்பாடு கொடுக்கணும். இவன் செய்யாத சேட்டை 6 அறிவு கொடுத்து 6 அறிவு இல்லைன்ட்டார். 2 அறிவு இருக்குன்ட்டார். கணக்கெடுத்து பார்த்தா 2 அறிவு. உயிர் பழி சாப்பிட்டா 4 அறிவு குறைச்சிட்டார். அது சாப்பிடக்கூடாதுல்ல. இவன் உயிர் தானே. இந்த உயிர் அந்த உயிர் ஒன்று தான். படைக்கிறது ஒரே உயிர், ஒற்று உயிர். நீதிமன்றத்தில் கேட்டுக்கோப்பா. நீதிபதி ஜட்ஜி ஆணு பெண்ணும் கேட்டுக்கோ. நீதி அரசர் போட்டார். ஒரே உயிர் படைக்கிறது. அது ஒரே உயிரை தான் ஆக்குவார். அடிக்கிற அடியில் துவச்சி எடுப்பார். லத்தி திரை லோகத்தில் விட்டுருக்காரு. அந்த லத்தி வேகமாக ரெடி ஆகும். புரியுதா? மலங்காட்டில் கிடக்கிற தேக்கு மரம், அந்த மரத்தை செதுக்கி
எர்றா அப்படிம்பாரு. இது எத்தனை செமத்துக்குனாலும் அதாட்டு கிடக்கும் அப்படின்ட்டார் ஐயா நீதி அரசர். தேக்கு மரம் அதை பூரா வெட்டி பூரா லத்திகளை பூரா தயார் பண்ணுங்கடா அப்படின்றவார். இராணுவ வீரர் வச்சு பூரா அந்த ஆசாரிமார் போய் கிடப்பான், அங்கே கிடப்பான். அவனுக்கு வேலை இல்லாமல் இப்போ ஓரளவு குறைச்சிட்டார். இல்லைன்னா சென்னலை வெட்ட சென்னல் போட வீட்டுகளில் என்னென்ன பாயிண்ட் அவனை அதையும் கணக்கு எல்லா பேருமே முடிக்கணும். ஆசாரின்னு வச்சுருக்கான். ஆச்சாரிங்கிறது இது ஒன்று பூரா சாதிகளை பிரித்து வச்சு ஒவ்வொரு ஒரு தொழிலாக மன்னர் ஆட்சியில் கொடுத்துட்டான். உனக்கு இந்த செத்தவனை தூக்கி போடுறதுக்கு ஒரு ஜாதி, விதைக்கிறதுக்கு ஒரு ஜாதி, அள்ளிட்டு போகிறதுக்கு ஒரு ஜாதி, திங்கிறதுக்கு ஒரு ஜாதி, எழுதுறதுக்கு ஒரு ஜாதி, அனைத்தையும் ஒரு ஜாதியாக வச்சு அந்த பேர் செஞ்சுட்டு போன கூத்து இன்றைக்கி முடிக்கார். ஒரே உயிர் படைக்கிறது, ஒற்று உயிர். ஆடு மாடு கோழி பறவைகள் மானிட பிறவி எல்லாம் ஒரே உயிர். முக்கால் சத்தியாப்பா.